கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி உம்முடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் போது தேவன் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைக்கும் நாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். We going to study the 5th chapter of 1 Peter. கடைசி அதிகாரம். இந்த முதல் நிருபத்தில் நாம் இதுக்கு முன்பாக அநேக விஷயத்தை பேதுரு என்ன செய்கிறார், அவர் கற்றுக் கொடுக்குறார். முதல் அதிகாரத்தில் நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்குரியவங்கப்பா என்று சொல்லி அவர் பேசுகிறார். 2வது அதிகாரத்தில் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்கப்பா, நீங்கள் பணிந்து வாழ வேண்டியவங்கப்பா என்று சொல்லி பேசுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறார். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கணும், அப்படி சொல்லி கடைசி அதிகாரத்தில் வந்து நின்று அவர் சிலவற்றை நாம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 5ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். தேவஜனமே, இங்க மூப்பருக்கு அவர் பேசுகிறார். அதாவது அவர் பேசுகிற முதல் வசனத்தில், எப்பா நான் பேசுகிறவன் மட்டும் இல்லை, நானும் அனுபவிச்சு பேசுகிறேன். I've experienced it and now I am teaching it to you so that you elders would live an exemplary life. உங்கள் வாழ்க்கையில் மூப்பர்களே, நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ செய்ய வேண்டிய 3 விஷயம் என்னென்னா, மூப்பர்கள் எப்படி இருக்கணும்னா, 1, அவர்கள் உண்மையாக மெய்ப்பராக இருக்க வேண்டும். உண்மையான மெய்ப்பனாக, be a true shepherd. உன் மந்தையை உண்மையாய் மேய்த்து அவர்களை வழிநடத்து. உண்மையாய் மேய்க்கிற மெய்ப்பர்கள். 2வது எப்படி இருக்கணும், நீ மாதிரியான நடக்கை வாழணும், மாதிரியுள்ள வாழ்க்கை, எக்ஸாம்பிள். be an example, don't teach but live. நீ பேசுகிற வார்த்தை நீ வாழ வேண்டும், வாழ்ந்து காண்பி. live and show them an example of how to live for Christ. கிறிஸ்துவுக்காக எப்படி வாழணும், இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்று சொல்லி நீ வாழ்ந்து காண்பி என்று சொல்லி. 3ஆம் வசனத்தில் பார்த்தா, உற்சாகமாக ஊழியம் செய், சோர்ந்து போகாத, உற்சாகமாக, ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யாத, உற்சாகமாய் செய். Do it with cheerful heart. இன்னைக்கு ஊழியத்தில் சோர்வுகள் வரும், ஆனால் உற்சாகமாய் செய்வதற்கு தேவன் நமக்கு பலன் தருவாராக. 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னொரு விஷயத்தை பேசுகிறார். பார்ப்போமா? அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்க. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இங்க பேதுரு பேசுற 3 காரியம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பேசுகிற 3 காரியம். 1, கீழ்ப்படிந்தவர்களாக இரு. 2, தாழ்மையாயிரு. 3, பாரத்தை அவர் மேல் வைத்துவிடு என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். 2வது, தாழ்மை உள்ளவனாக வாழணும். எங்களுக்கு பெருமை வேணாம்ப்பா, வீண் பெருமைகள் வேண்டாம். எங்களுக்கு சொத்து இவ்வளோ இருக்குது, ஆஸ்தி இவ்வளோ இருக்குது, இவ்வளவு காசு இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குன்ற அதனுடைய வீண் பெருமைகள் இல்லாதபடிக்கு தாழ்மையோடு வாழ உதவி செய்யுங்க. 3வது, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரத்தையும் நாங்கள் சுமக்காமல் உங்கள் பாதத்தில் வைக்க கர்த்தர் கிருபை தருங்கப்பா. 1 சொல்கிறார், be submissive. 2, be humble. 3, be free. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த உலகத்திலேயே முதல் வந்த பாவம் எது தெரியுமா? What is the first sin that entered the world, that was there in the world? What was the first sin?
many would say disobedience, many would say கீழ்ப்படியாமை நிறைய பேர் சொல்லுவீங்க. இல்லை, அதற்கும் முன்னாடி தேவ சமூகத்தில் ஒருவன் இருந்தான், இசைக்கும் ஆராதனைக்கும் அவன் அவன் இன்சார்ஜாக இருந்தான். லூசிஃபர் அவன் செய்த ஒன்று, பெருமை உள்ளவனாக மாறினான். தன் தேவனுடைய சிங்காசனத்திலே அவன் உட்காருவேன் என்று சொல்லி பெருமை உள்ளவனாய் மாறி, ரெண்டாவது பாவம் என்ன தெரியுமா? மேட்டுமையான இருதயம். எல்லார்கிட்டையும், எல்லா தூதர்கிட்டையும் என்ன செஞ்சான்? நான் தேவனை போல, தேவனுக்கு ஒப்பிட்டு நான் நிற்பேன், ஐ எம் ஈக்குவல் டு காட் என்று சொல்லி he was conversing with the other angels. கர்த்தர் செய்தார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவனை அந்த தேவ சமூகத்திலிருந்து தள்ளிவிட்டார். தள்ளப்பட்ட தூதனாக இடி மின்னலை போல என்ன செய்தான்? மின்னலை போல கீழே விழுந்தான். He fell like lightning from the presence of God. இன்னைக்கு பெருமை நம்ம என்ன பண்ணிடும்? நம்மளை கீழே தள்ளிடும். கர்த்தரே நமக்கு எதிர்த்து நிற்பார் பெருமை உள்ளவனுக்கு. கவனிக்கணும், ஆண்டவரே பெருமை வேணாம்ப்பா, பெருமை பிசாசின் குணம் வேண்டாம்ப்பா, வீண் பெருமைகள் வேண்டாம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். The first sin that ever came was pride. It was not disobedience. இப்போது இங்கே தொடர்ந்து இந்த 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா பிசாசை குறித்து பார்க்கிறோம். பாருங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ. எதிராளியாகிய பிசாசானவன் வருவான். போதும். வேதத்தில் இந்த பிசாசுக்கு பல டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாசிக்க வேண்டாம், அதில் நோட் பண்ணிக்கோங்க. வேதத்தில் பல டைட்டில்ஸ் இவனுக்கு இருக்குது. அதில் யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, அவனுடைய டைட்டில் சாத்தான். அவனை எப்படி ஆண்டவர் அழைக்கிறான்? சாத்தான். வேதம் நம்ம எப்படி காட்டுறது? சாத்தான் என்று சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் சோதனைக்காரன். He is a tempter. Firstly, he is Satan. Secondly, he is a tempter. சோதனைக்காரன். மத்தேயு 13:19 சொல்லுது, அவன் பொல்லாங்கன். 4வது காரியம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, அவன் சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன். குற்றம் சுமத்துபவன். வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:10. வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, உலகத்தை மோசம் போக்குற பிசாசு, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. அவனை நம்பி வந்தீங்கன்னா மோசம் போகணும், அவ்வளோதான். அடுத்து யோவான் 12:31 சொல்லுகிறது, உலகத்தின் அதிபதி. உலகத்தின் அதிபதி நம்ம என்ன சொல்லக்கூடாது? பிசாசுக்கு சொல்லப்பட்ட வசனத்தெல்லாம் நம்ம இயேசுக்கு ஒப்பிட்டு பேசக்கூடாது. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். John 12:31 says, he is the commander. உலகத்தின் அதிபதி. எபேசியர் 2:2 சொல்லுது, ஆகாயத்தின் அதிகாரி. எவ்வளோ டைட்டில் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆகாயத்தின் அதிகாரி. ஏசாயா 14:12 சொல்லுது, அவன் லூசிஃபர், தள்ளப்பட்ட தூதன். லூசிஃபர் இந்த பேர் நிறைய பேருக்கு பிரத்யட்சமான பேர் தான், லூசிஃபர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் சொல்லுது, அவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் வருகிறவன். கவனிச்சிங்களா? கெட்சிக்கிற சிங்கம் கீறிட்டு போகாது, கெட்சிக்கிற சிங்கம் நக்கிட்டு போகாது. கெட்சிக்கிற சிங்கம் அது உங்களை கொலை செய்ய, முழுமையாக இல்லாமாக்க அவன் வருகிறான். பிசாசு ஏதோ உங்களை தொட்டுட்டு போகவோ உங்களை தள்ளி விட்டு போகவோ இல்லை, உங்களை இல்லாமல் ஆக்கணுன்றது தான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜியே. நம்ம கவனிக்கணும். ஆரம்பத்தில் அவன் காண்பிக்கிறதெல்லாம் நல்லதாக தெரியும், ஆனால் கடைசியில் அவன் ஜீவனை எடுக்க தான் பிரயாசப்படுவான். Be very careful of the devil, because it is like a roaring lion. இவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இவனை எப்படி ஜெயிக்கணும் அதை கூட பேதுரு பேசுகிறார். 8, 9, 10 இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாமா? எப்படி ஜெயிக்கணும்? 9ஆம் வசனத்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, நம்பர் 1, தெளிந்த புத்தி உள்ளவனாக இரு. அவனை குறித்து பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், 2 பேதுரு 1:7 நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தர் என்ன ஆவியை தரல?
பயமுள்ள ஆவியை தரல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி தந்திருக்கிறார். நீங்களும் நானும் தெளிவாக இல்லைன்னா பிசாசு ஈஸியாக நுழைஞ்சிருவான், ஈஸியாக நுழைஞ்சிருவான். He will come, he will enter easily if you are not clear in your conscience. தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருங்க. ரெண்டாவது, விழித்திருங்கள். அது அவசியங்க, விழித்திருக்கணும். சிலர் தூங்கும் போது யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஆட்கள்லாம் தூங்கும் போது தட்டினாலும் எழும்ப மாட்டாங்க. பிசாசு வரதும் தெரியாது, போவதும் தெரியாது, திருடம் வரதும் தெரியாது, போவதும் தெரியாது. விழித்திருக்கணும். தேவசனம், be vigilant, be watchful, be vigilant. தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கிறது மட்டுமல்ல, விழித்திருக்கவும் அவசியம். மூணாவது 9ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. இது கவனி, இதுதாங்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். Are we firm in faith? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? யார் மேலே இருக்குது? எந்த அளவில் இருக்குது? என் விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் உறுதி உள்ளதாக இருக்கணும். வசனத்தை வாசிக்கணும், செபிக்கணும், ஆவிக்குரியவனா வாழணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதுதான் எல்லாருமே முதல்ல பண்ணுற விஷயம். ஆனால் இது கரெக்டாக 4வது தான் கொடுக்குறார். முதல்ல நீ இருக்க வேண்டியது தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும், அடுத்தது விழித்திருக்கணும், அடுத்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், அப்புறம் தான் அவனை எதிர்க்கணும். இதையெல்லாம் தெரியாமல் 3த்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த யூடியூப் வீடியோ ஸ்கிப் பண்ணுற மாதிரி டேரெக்டாக 4வது ஸ்டெப்பை போய் நின்றுட்டு எதிர்த்து நிற்க வர்றாங்க. எதிர்த்து நின்னா அவன் உங்களை தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா உங்களை விட அவனுக்கு வசனம் அதிகமாக தெரியும். அவனுக்கு என்ன தைரியம் பாருங்கள், இயேசுவே சோதிக்கிறதுக்காக வரான். அப்போ அவ்வளோ தைரியம் அவனுக்கு இருக்கு பாருங்கள். சிலரை விட அவனுக்கு நிறையவே வசனம் தெரியும், சிலரை விட அவன் நல்லாவே பிரசங்கம் பண்ணுவான். இயேசுவை சோதிக்க அவன் வந்தான். He came to tempt Jesus. What a confidence he has in himself. எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள், தன்னம்பிக்கை பாருங்கள் அவனுக்கு. இயேசு வசனத்தை வச்சு ஜெயிச்சார். நீங்களும் நானும் எப்படி ஜெயிக்கணும்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து வசனத்தை வச்சு ஜெயிக்கணும். எதிர்த்து நிற்கணும்னா நமக்குள்ள வசனம் இருக்கணும். வசனம் இல்லாமல் எதிர்த்து நின்னா அவன் ஏறி மெரிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஆண்டவரே, அவர் பிசாசை மட்டும் சொல்லலை, அதை ஜெயிக்கிற கீயையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவஜனமே, அந்த வசனம் எங்கேயும் தேடாதீங்க. இந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் வசனம் மட்டும் தெரியும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தணும், அது இங்கே தான் இருக்குது. God will establish, strengthen, He will perfect, establish, strengthen and settle you. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், அப்புறம் நிலை நிற்க வைப்பார். இதெல்லாம் பேசிக்கிட்டு அவர் ராமையை போட்டுட்டு அடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டாம். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் கூட உடன் ஊழியர்களாக இருந்த சிலர் சில்வானஸ் என்று சொல்லி இங்கிலீஷில் போட்டிருக்கு. இது சீலா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில்வானஸ் என்ற இந்த பேர், அவர் கூட ஊழியம் செய்த சீலா என்று அந்த ஷார்ட் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. சைலஸ் என்ற அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண சில்வானஸ் என்று சிலர் சொல்கிறாங்க. அவர் கூட உடன் ஊழியனாக இருந்த உண்மையுள்ள சகோதரனாக இருக்கிறார். அவருக்கு நான் எழுதுகிறேன், ஐ எம் டெஸ்டிஃபைங் அண்ட் ஐ எம் எக்ஸார்ட்டிங், மே கிரேஸ் பி அப்பான் யூ என்று சொல்கிறார். அடுத்தது 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மார்க் என்று ஒருத்தர் எழுதுகிறார். இந்த மார்க் இவர் இங்கே கவனிங்க, பேதுருக்கும் மார்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. மார்க் சுவிசேஷம் எழுதப்பட்டது பேதுரு உட்கார வச்சு பேச வச்சு தான் எழுதினார். மார்க் பேதுருவோடைய ஓரல் ட்ரெடிஷனால தான் மார்க் எழுதப்பட்டுச்சு. அதனால தான் மார்க்கில் நிறைய அராமிக் வார்த்தைகள் இருக்கும். அராமிக் வார்த்தைகள்னா பேதுரு மீன் பிடிக்கிறவர் இருந்தார், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பேசக்கூடிய அந்த பாஷை அராமிக் பாஷை. அவங்க அதை லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியலன்னு தான் மார்க்கில் நிறைய அராமிக் வார்த்தைகள் பார்ப்போம். கோல்கோதா, எப்பத்தா, தலிதா குமி என்று சொல்லி நிறைய அராமிக் வார்த்தைகள் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இஸ் விஷிங் அண்ட் க்ரீட்டிங் மார்க் என்று சொல்லி அப்புறம் 14ஆம் வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யணும், greet one another with a kiss of love. அன்பின் முத்தங்களால், ஆண் பெண் அப்படி சொன்னார். அன்பின் முத்தங்களால் அப்படின்னா அது இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ட்ரெடிஷன் கிடையாது. ஆல்ரெடி அந்த நேரத்தில் இருந்த ட்ரெடிஷனில் இருந்ததை இவர் சும்மா காண்பிக்கிறார். ஆல்ரெடி அவங்க இருப்பாங்க, அவங்க
அவங்க நீங்கள் இப்போ கூட இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா சில ஃபெலோஷிப்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, கட்டிப்பிடிச்சி they will give a warm hug and greet with a holy kiss. கடைசியாக அவர் முடிக்கும்போது எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சமாதானம் உண்டாவதாக ஆமென் என்று முடிக்கிறார். ஷாலோம் என்று சொல்லி அவர் ஆரம்பித்தார், ஷாலோம் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தை கொடுப்பதும் சமாதானத்தில் நிலை நிற்பதும் இயேசுவால் மாத்திரம்தான். அவரை ஏற்றுக்கொள்வோம், அவரை விசுவாசிப்போம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், சத்தியத்தில் வளருவோம், கீழ்ப்படிந்தவர்களாக இருப்போம், நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆமென்.